ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து கன்னியாகுமரியில் புது அட்ராக்ஷனாக வந்து ரீசெண்டாக ஓப்பனாக இருக்கிற கண்ணாடி பாலத்தை பார்க்குறது தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது போட்டில் ஏறி நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். போட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ₹300 அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 105 வந்து இருக்குது. ₹300 கொடுத்தீங்கன்னா வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்குது. டக்குன்னு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து போட்டில் ஏறிக்கலாம். 105 வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் க்யூ வந்து லாங்காக வந்து இருக்குது. இப்போலாம் அந்த கண்ணாடி பாலம் வந்து வந்திருக்கனால ஏராளமான மக்கள் வந்து கன்னியாகுமரிக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. ஹாலிடேஸு, வீக்கெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான க்ரௌட் இருக்கதா வந்து ஊர் மக்கள்லாம் வந்து சொன்னாங்க. இந்த கண்ணாடி பாலம் வந்து பார்க்குறதுக்காக நம்ம வந்து போட்லேருந்து இறங்கி விவேகானந்தா ராக் மெமோரியலுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த கண்ணாடி பாலமே வந்து அந்த விவேகானந்தா ராக் மெமோரியும் அப்புறம் வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சுவையும் வந்து இணைக்கிறதுக்காக தான் இந்த கண்ணாடி பாலமே வந்து போடப்பட்டிருக்கு கன்னியாகுமரியில். ஸோ விவேகானந்தா ராக்கை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வள்ளுவர் ஸ்டாச்சு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ இது பார்த்திங்கன்னா நம்முடைய வியூவெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்து இருக்குது. விவேகானந்தா ராக்கிலேருந்து இந்த ஃப்ளாக் இருக்குது பார்த்திங்களா, எவ்ரிடே மார்னிங் சன்ரைஸ் ஆகும்போது அந்த ஃப்ளாக் வந்து ஏற்றுறாங்க. அப்புறம் சன்செட் ஆகும்போது இறக்கப்படுது. டெய்லி பேசிஸில் இது வந்து நடக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த கொடி ஏறுது, இறங்குது, அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இந்த விவேகானந்தா வந்து ராக்கு தான் பார்த்துட்ருக்கோம். இதில் படி ஏறி வந்து உள்ளே போனீங்கன்னா நம்ம வந்து சுவாமி விவேகானந்தரை வந்து தரிசனம் பண்ணலாம். ஸோ இந்த அந்த ஹாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபிலாம் நாட் அலவுடு. ஸோ அதனால் என்னால் அந்த மெயின் டோர் வரைக்கும் தான் வந்து எடுக்க முடிஞ்சுது. உள்ளே போயிட்டு நம்ம அந்த சுவாமி விவேகானந்தருடைய குருவையெல்லாம் வந்து வணங்கிக்கணும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஸ்ரீ சாரதா தேவி, அவங்க சாரதா தேவியை வணங்கிட்டு அப்படியே நம்ம வந்து விவேகானந்தரை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அடுத்தபடியாக வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக வந்து நடந்து போய் வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 77 மீட்டர் லென்த்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 7 மீட்டர் வைடு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடக்கிறது ரொம்ப ஒரு பயங்கரமான அலாதியான இன்பமாக இருந்தது. அதில் வந்து நடக்கும்போது கீழே வந்து கடல் அலைகள், அதுக்கப்புறம் அலைகளின் ஆர்ப்பரிக்கும் சத்தம், அப்புறம் பெரிய ராக்கு வந்து இருக்குது. அது கரெக்டாக அந்த மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராக் இருக்குது. அதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி தான் நம்ம நடந்து போய் வந்து இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நல்லா இருந்தது. நம்ம ஊரில் இவ்வளோ ஒரு அழகான வந்து கண்ணாடி பழம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து நம்ம திருவள்ளுவர் அந்த ஸ்டாச்சு வந்து பார்க்க ஏறுறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் வந்து அவருடைய வந்து அந்த பேசிக் வந்து பீடம் வந்து இருக்கும். அதில் ஒரு 69 படிக்கட்டு இருக்குது. அது வழியே நம்ம வந்து ஏறணும். அது ஈக்குவல் டு வந்து 3 ஃப்ளோர் ஏற மாதிரி போனீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்கலாம். பட் நம்ம ஹைட்டுக்கு வந்து அவருடைய பாதங்களை தான் நம்ம தொட முடியும். ஸோ அங்கே நின்று எல்லோரும் வந்தவங்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஏரியல் வியூ ஆஃப் வந்து விவேகானந்தா ராக் மெமோரியலையும் அந்த பிரிட்ஜையும் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ரொம்ப அருமையாக வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து கன்னியாகுமரியில் ஒரு பிரிட்ஜு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி தான். ஸோ நீங்களும் சான்ஸ் கிடச்சுன்னா ஒரு தடவை போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் மக்களே.